முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்கிறோமே, இவர் யார்? இவர் யார்? முழு உலகமும் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏன்? ஏன்? என்ன செய்தார்? முழு பள்ளி வாசல்களுக்கு முஹியத்தீன் பள்ளி என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏன்? இவர் செய்தது என்ன தெரியுமா? இவருடைய கையில் 5000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். 5000 பேர் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடைய கையிலே, முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய கையிலே 1,00,000 பேர் தௌபா செய்தார்கள். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா? ஸ்ரீலங்காட முக்காவாசி பள்ளியில பேர் முஹியத்தீன் தான். கொழும்புலே முஹியத்தீன் பள்ளி, கண்டிலே முஹியத்தீன் பள்ளி, ஜப்னாலே முஹியத்தீன் பள்ளி, கல்முன பள்ளி முஹியத்தீன் தான், சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி, எல்லா பள்ளியும் முஹியத்தீன். எந்த முஹியத்தீன் வஞ்சி? எப்படி இந்த முஹியத்தீன் பிரபல்யம் அடைஞ்சி? கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த முஹியத்தீன் எப்படி பிரபல்யம் அடைஞ்சு? இது முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஸ்ரீலங்காவுக்கு வரவும் இல்லை. இது கண்டி மன்னன் ஆளும் பொழுது முஹியத்தீன் என்ற ஒரு ஆளுநே கண்டி மன்னன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முழு பள்ளிக்கு உத்தரவிட்டார். என்ன? எல்லா பள்ளியிட பெயரையும் மாத்தணும் முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் வந்தது முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் முஹியத்தீன் பள்ளின்னு வந்த ஸ்ரீலங்காட முக்காவாசி பள்ளி வாசல்.